சுவாமி இந்த கனவை எல்லாம் பார்த்து பண்ணுவேன். ஸ்ரீராமச்சந்திரன்
பாதத்திலே வேலிடக்கூடிய முன்னர் உள்ளாங்க நம் கரம்பட்டு நம் இழுத்தால் மதனியாரை கருத்து என்ன ஜெய் ராம் ஜெய் ராம். அந்த முல்லை பிடிக்கிறார் சரி இப்ப நானே அந்த முல்லை இருக்கின்றேன். கண்ணாலே
என்னங்க என்னங்க ஆமா மாமதான் ஆமாங்க என்னங்க வாங்க இத வாங்க இத வாங்க காசு இத வாங்க அதுக்கு தகுந்தவன் நான் கிடையாது. யார் சொல்லுங்க நீங்கதான் ஆஹா மரணா நீ வாராயோ பர்வமிதே பைனதுவே சந்தாராயோ என் மனைவி சீதாவுடைய காலிலே ஏய் என்ற மூங்கில் முள் தைத்திருக்கிறது. அந்த மூங்கில் முள்ளை எடுத்தேன் குதிரை வந்தது. அந்த ரத்தத்துல வந்தவனி ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? குதிரத்திற்கு பிறகுதான் குதிரலட்சுமி. குதிரலட்சுமி. அப்படின்னா நீங்க யாரு எனக்கு? நீங்க யாரு? அப்பாவா? அப்பா நான் உனக்காக ஓடோடி வந்தேனப்பா பாதத்தை திறந்தோடு பணிந்தேனப்பா நான் உனக்காக ஓடோடி
வாழ்க்கை வளமுடன். ஒரு சொல் ஒரு மீள் ஒரு இல் இந்த பிறகுகளை என் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை நான் எடுத்து மாட்டேன். அப்படி இருக்க நீ ஆசைப்பட்டு முத்தம் கேட்கறதால இந்த பிரிவு கிடையாது. அந்த துவாபரை எட்டாவது அப்படியா மூங்கிலை வெடித்து செய்து அப்படியா 1000 முத்தம் அப்படி தோன்று கிடையாதா? அப்படியா அப்படியா ஆகட்டும் அப்பா. அவர் வந்து இதான் பொம்பளை நான் சொன்னது உண்மையில காலையிலே கட்டியாடப்பட்டவன் அந்த முத்து முளைகால அந்த உதவி ஒரு ஒரே ஒரு மாநிலத்தை 1000 சூப்பர் பீக்குங்க. ஆமா சூப்பர் பீக்குங்க. நானு எம்மானெல்லாம் பொண்ணுக்கு சுத்தி வரேன். எம்மானெல்லாம் பொண்ணுக்கு சுத்தி வரேன். பொண்ணு கிடைக்கல. இன்னைக்கு தான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு சூப்பே மழை வரதா.
ஒண்ணு எப்படி இருக்கும் முதல்ல சூப்பர் நீங்களும் வாங்க நீ பொண்ணு வாங்க பள்ளிக்கூட போட்டு நடத்து போட்டேன் அப்பா ஓ
ஆமா பார்த்தோமே அந்த ஆசை கழிச்சு போச்சு காதலிக்க நேரம்ல கல்யாணம் பண்றது பொண்ணுல நிக்கணும். ஆமா அப்புறம் பொண்ணு வந்து கேட்டீங்க. மாமா அப்பா இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் நீங்களும் இருக்கு நல்லா தொழிற்படா புரிஞ்சு அப்படியே புடிச்சு போறிய பொண்ணு என்ன பொண்ணு என்ன போலாம். சாமி பார்த்து காவலாசியே போய் ஏத்து பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணு வாழடே அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா காதல் கூட வருமாடா யாருக்காவது அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா காதல் வருமா எதுக்குடா பூ எடுத்து போடுங்கற கம்முனு வரே ஏய் வாடா இந்த பொண்ணு முகமே எனக்கு பிடிக்கல பொண்ணு முகம் பிடிக்கல எனக்கு ஏமா பிடிக்கலையா அவனுக்கு? ஏய் புரியலையா வா சாமி கம்முனு உட்கார்ந்து நீ போ சாமி முதல்ல பாரு அடுத்து வரணும் ஆ போகல அழகா வரணும்
அழகான பொண்ணுடா இந்த ஊருக்கு தேவை சாமி அந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு இந்த பொண்ணு வாயா இந்த நாடகம் போற சாமி அப்ப நாடகத்துக்கே வர மாட்ட போங்க எங்க இத பார்த்து எந்த கம்ப்ளீட்டா ஊட்டி போறடா மழை பார்த்து
ஜனாபுரி போறா மாமா அங்க வந்து கிடைக்குது முட்டி எலும்பு அழகு இருக்கு அழகு எப்படி இருக்கு கண்ணு அழகும் உன் காது அழகும் ஐயோ காதுல இருக்கு குருவி அழகும் மூக்கு அழகும் சரி மூக்கில் ஒரு சளி அழகும் அப்படியே சொல்றீங்க சரி பார்த்து கிளம்பிடுது என்னது ஆசை காது ஆசை அது எப்படி காட்டுவீங்க எப்படி தெரியுமா அடி பூங்குயிலே பூங்கலிலே அடியிலே படிச்சே நான் படித்தேன் நீ பாரு கண்ணாத்த நான் இல்லை காலினாத்த நான் இல்லை கலிகளான தன்னால Gracias.
உன்னை பார்த்த உடனே எனக்கு தம்பியாக பார்த்தோடுது. ஆமாடா, இப்போது போல பண்ணு. நீ எனக்கு இப்போ தம்பியாக சரி. பள்ளியெடுப்பது பெண்ணடி யாரு? எப்பேற்பட்டவங்க? என்னாட்ட சேர்ந்தவங்க? அவங்க விலாசம் என்ன? அவங்க கௌரவம் என்ன? அவங்க எப்பத்தை சேர்ந்தவங்க? யாராவது தெரியுமா உனக்கு? ஏன்னா தெரிஞ்சா பேச மாட்டேன். அப்பா நான் எதுக்காக உன்னை தம்பின்னு சொல்ல கேட்டது? ஏன்னா நான் யார் தெரியுமாடா? என்னை பார்த்த உடனே உனக்கு என்னவா தோற்றமா தெரிவித்தது? எப்படி தோணுது? அழகான பெண்ணா தோணுது. அதை பார்த்த உடனே உனக்கு காதல் ஆசை வந்து விட்டது. அதனால என்ன யாரையாவது தெரிஞ்சிருந்தா நீ என் மேல காதல் ஆசை பண்ண மாட்டேன். நான் அழுத்திட்ட முண்டடா, அழுத்திட்ட முண்டே தாலி அடிச்சுவேன், தாலி அடிச்சுவேன். நான் எங்க வந்து தாலியை சேர்ந்து தாலி எடுக்க நானு தாலி எடுத்துவேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சுன்னா அப்ப நான் மோசம் போயிட்டா போயிட்டாப்பா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு சொன்னேன். நான் யாரு 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 நீ மூணு யாரு சொல்றேன்டா. தென்னிலே ஆடி வரக்கூடிய யாரே தென்னிலே ஆடி கொடுக்கிய ராமணேஸ்வரன் ராமணேஸ்வரன் 10 தலை 20 கரவடைத்த ராமணேஸ்வரன் பெற்ற தங்கை என் பேர் தான் சூர்பனங்கை. தெரியுதா? ஆமா ராவன் தனி சரி ஓ இன்னும் பங்கு கொடுக்கறனா இல்ல அவன் என்னமோ அத சிவானா அந்த பையன் தனி சரி ஏன்டா சொல்ல மாட்டா பையன் என்ன சொல்லி ஓ அதுதான் நீ போன் வெளிய மாட்டீங்க நான் கல்வண்டி வெளிய மாட்டீங்கங்கற ஒரே நேரத்துல நசிக்கிறானே போன் அப்பா நான் யாரை திருமணம் செய்தது தெரியாது யாரு அத பார்த்தாயா யாரு கணவர் பேர்னா எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன் கண்டா ஒரே ஒரு வந்துச்சா இது என்னடா நான் புள்ள பத்தோட கபிலேட்டி கர்மால போட்டுட்டேன் இதுக்கே கோல் பண்ணி நடத்துறாரு யா புள்ள பத்த விட்ட வர மாட்டேங்க ஓய் புள்ள பத்த ஆசை இருக்காதா டேய் யா புள்ள பத்தவங்களுக்கு ஆசை இருக்காதா புள்ள பத்தவ பார்த்தா எனக்கு ஆசை வராது ஏன் வராது ஆம்பளையா பிறந்தா எந்த பெண்ணை பார்த்தாலும் சரி ஒரு பெண்ணை ஆசைப்பட்டாலும் அதேதான் உண்டு ஒரு பெண்ணை ஆசைப்பட்டாலும் இன்னும் இதோட வந்தா கட்டி சேர்ந்து அவங்க ஆசையை தீர்த்து ஆசை வாங்கலாம்னு எழுதி வச்சுட்டாங்களா சரி உட்கார்ந்தா ஒரு மூடு அப்ப எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் அவன் பேர் என்னன்னு தெரியுமா என்னடா என்னையா அப்பா எதுக்காக தாலி அறுப்பது தெரியாது அப்பா என் கணவர் என்ன கல்யாணாரு எப்படி செத்தாரு தெரியாது அப்பா எங்க அண்ணனாகப்பட்டவர் ஊர்ல ஒரு பூச்சி சேர்த்துட்டாரா கவலைப்படுங்க
அவர் சொல்றாரு என்னமோ முன்னாடி இருந்து அது நோட் போட்டு உட்கார்ந்து ஓ எங்க அண்ணா பட்டவரு எனக்காக எங்க போனா தெரியுமா? எங்க போனாரு? அப்பா ஓ அப்படியே அவன் கைலாய வாசலம் சென்று தபமா இருந்து ஏழை போல மந்திரம் வாழ பெறுவதற்கு சென்றார். அப்படி ஏழை போல மந்திரம் வாங்குவதற்கு சென்ற உடனே பார்த்தார். அப்பா மைத்துனா இதோ இப்படியான எங்க நான் எங்க போறேன்? கைலாயம் போறேன். மறுபடியும் வர்ற வரைக்கும் இந்த நாட்டை நீ சீர சிறப்போட வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டு போனாரு. சொல்லிட்டு கூட்டாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? இந்த நாட்டை தர்ம நாட்டை காவல்புரிந்திருக்கின்றார். இந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் இருந்து கொண்டிருக்கார். பார்த்த உடனே அங்க என்ன நடந்ததுன்னா கைலாய வாசலோட சென்று அதற்கு ஏழை மந்திரத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் என்ன செஞ்சார் தெரியுமா? கைலாய பரம்பராகப்பட்டவர் ஏரியிலே காட்சி கொண்டு அங்கே இருக்கபடியானா ராவணேஸ்வரா என்னோட இருக்கபடியான ஒரு மந்திர வாழை எடுத்து கொடுத்தார். யாரு? கைலாய பரம்பரை இருக்கபடியான ஒரு மந்திர வாழை எடுத்து கொடுத்தார். அந்த மந்திர வாழை கொடுத்த உடனே அப்பா இந்த மந்திர வாளுக்கு மகிமை எப்படி தெரியுமா? எப்படி வாளுக்கு மகிமை பட்டது எப்படி தெரியுமா? இந்த வாளுக்கு மகிமை வர வேண்டுமானால் இந்த வாளுக்கு பராபரம் வரமையானால் உன்னுடைய பெருமை ஒன்று வருமையானால் உன் நாட்டிற்கு செல்லுபட வழியில் யார் ஒருவர் வாங்க வாங்க ராவணேஸ்வரா வாருங்கள் வாருங்கள் அப்படியே எதிரே இருந்து யார் அழைக்கிறார்களோ அவங்களை சிரசை எடுத்து விட வேண்டும். அவங்களை சிரசை எடுத்து விட வேண்டும். அப்படி என்று கைலாய பரமன் சொல்ல பார்த்தார் எங்க அண்ணன். அந்த மந்திரவாளையை வாங்கி கொண்டு மறுபடியும் இல்ல தென்னிலேயே நோக்கி வருகின்ற காலத்திலே அப்பா யாரு? மைத்துனராகப்பட்டவர் கைலாய பரவலை பார்க்க சென்றார். பழத்தை வாங்கி கொண்டு வருகின்றார். வாருங்கள் வாருங்கள் அப்படி என்று சொன்ன உடனே அப்பதான் எங்க அண்ணனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ன ஞாபகம் வந்தது? கைலாய பரமன் உரைத்த வாக்கின்படி யார் ஒருவர் எதிரே வருகின்றாரோ அவருடைய சிரசை எடுக்க வேண்டும். அப்போதுதான் வாளுக்கு பெருமை சொன்னது. அப்போது பார்த்தார் எடுத்தார் வாளை எடுத்தார் சிரசை. அவன் தாலியாட்டு பையன் எப்படியே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அவன் எப்பவும் தாலியாட்டு பையன் இருப்பான்னு தெரியும். அப்படி தாலி அறுத்த உடனே அண்ணா அண்ணா என் தாலி அறுத்துட்டியா? இது நீதியாடா? இது நியாயமா? என் தாலி அறுத்துட்டியா? ஒரே ஒரு தங்கச்சி இல்ல அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தாரு எங்க அண்ணா. சூப்பராக நீ எதற்காக கவலைப்பட வேண்டாம். அதோ பார்த்தாயா அதோ இருக்கபடியான 5 நதிகள் ஒன்றாக சேரும் இடம் பஞ்சவடி தீவு. இந்த பஞ்சவடி தீவு எனக்கு சீதனமா தந்தாரு. அப்படி ஏகப்பட்டது எல்லா சுகம் வந்து ஒரு பக்கம் போனாலும் ஆனா கணவர் சுகம் வேண்டுமே. எனக்கு கணவர் சுகம் வேண்டுமானா எனக்கு கணவர் சுகம் வேண்டுமானா நான் எங்கடா போவது அப்படி கேட்ட உடனே உனக்கு அழகா பரிசாக தந்தேன் சீதனமாக அந்த பஞ்சவடி அங்கே இருக்க முடியாதா? யார் ஒரு ஆண்டார் வருகின்றானோ அவனை பார்த்து உன் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும். ஊர் மேல விட்டாரு. தென்மலை விட்டு 4 பேரும் சுத்திடுவான். தென்மலை விட்டு 4 பேரும் சுத்திடுவான். சுத்தி வந்தா ஆசை தீர்ந்துடும். பசங்களை பார்த்தெல்லாம் போவாங்க. வயசானவங்க பார்த்து போ. பசங்க எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமாடா? எப்போது எங்க அண்ணன் என் தாலி அறுத்தானோ ஆனா அவன் குடும்பத்தை நான் கெடுக்கணும். அவன் குடும்பத்தை கெடுக்கணும். அவனை வாழ வைப்பனா வைக்கக்கூடாது. ஏன்னா என்னை எப்போது தாலி அறுத்தானோ என் தாலி சரி வந்திருப்பது மச்சான் தானே தெரியாம தலை எடுக்கலாமா? ஆம்பளை கொள்ளலாமா? ஆம்பளை சுகம் இல்லாத இருக்கேன். அதனால நான் எப்படி முண்டச்சா இருக்கணும்? அத போல அண்ணி இருக்காத மண்டோதரி அவ தாலி அதனால ஒரே ஒரு எண்ணத்தோட நான் இருக்கேன். சரி ஆகட்டும். அதனால இன்று முதல் கொண்டு இந்த மண்டபத்திலே சுற்றி வாங்க வேண்டும். யாரு வந்தாலும் சரி என்கிட்ட இட்டாந்து கொடு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் டாபு அம்மா யாரு?
அம்மா தேவையா என்ன வேணா சொல்லிட்டு போ. இதுக்கு மேல எனக்கு ஒரு கூச்சமே கிடையாது. கிடையாது. எனக்கு கேவலமா இருக்கும். இதவரா அதனால இந்த பத்திரத்திலே அவ என்ன பண்ணணும்? ஏடா ஓ நான் பாத்துட்டேன். என்ன பாத்துட்ட? சுத்தி சொன்னா சுத்தி வாங்க அவன் பண்ணி தட்டு பையா என்ன? இந்த சுத்திய சொன்ன நானு யாரை சுத்தி சொல்ற? இந்த பத்திரத்திலே சுற்றி பார்க்க வேண்டும். உன்னை பஞ்சவரையை சுற்றி பார்க்க வேண்டுமா? ஆண்டாள் வந்து விட்டா அந்த ஆசையை பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்யணும். யாராவது ஆம்பளை எவ்வளவு வந்துருக்கா பாடுறா. இதை பாருங்கக்கா. ஐயா வயிற்று பிழப்புக்கு வந்துட்டோம் அண்ணமாய மாறி